ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்ப டேஸ்டியான தக்காளி சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி சாதம் நம்ம மீல் மேக்கர், புதினா மல்லி எல்லாம் போட்டு செய்யறதுனால சைடு டிஷ் கூட தேவையில்லைங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். வீட்டில் எல்லாரும் விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. பிரியாணி சுவையில ரொம்பவே சூப்பரா இருக்கும். சரி வாங்க, இப்ப தக்காளி சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தக்காளி சாதம் பண்றதுக்கு 2 கப் அரிசியை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேங்க. நான் ரெகுலரா யூஸ் பண்ற சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்க விருப்பப்பட்டா பாஸ்மதி அரிசி இல்லைன்னா சீரக சம்பா அரிசி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா அரிசி எல்லாம் எடுக்கிறதா இருந்தா 10 நிமிஷம் ஊற வச்சீங்கன்னா போதும். இப்ப அடுத்தது ஒரு மிக்சி ஜார்ல ஒரு 7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துடலாம். இப்ப இது கூட 2 பச்சை மிளகாய், அப்புறம் அரை டீஸ்பூன் சோம்பு, கூடவே கொஞ்சமா தண்ணி விட்டு ரொம்பவே நைஸா இல்லாம கொஞ்சம் கரகரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்ப இஞ்சி பூண்டு விழுத அரைச்சு எடுத்தாச்சு. ரொம்பவே நைஸா இருக்கக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கரகரப்பா இருந்துச்சுன்னா தான் தக்காளி சாதம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்தது நம்ம தக்காளி சாதம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடுங்க. நான் இன்னைக்கு நெய் எதுவும் சேர்க்க போறது கிடையாதுங்க. நீங்க விருப்பப்பட்டா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. தக்காளி சாதம் ரொம்பவே வாசனையா நல்லா இருக்கும். இப்ப எண்ணெய் சூடானது ஒரு பிரியாணி இலை, 2 பீஸ் பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய், கூடவே ஒரு அனாசி பூ சேர்த்துடலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்ல இருக்கட்டும். இது லைட்டா கலர் மாறினதும் ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமா மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி சாதத்துக்கு வெங்காயம் அதிகமா தேவைப்படாதுங்க. பெரிய சைஸ்ல 1 சேர்த்தீங்கனாலே போதும். பாருங்க, இப்ப வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்ப இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுத உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்க, இப்ப இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப இது கூட மீடியம் சைஸ்ல 4 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். நான் மீடியம் சைஸ்ல 4 தக்காளி எடுத்திருக்கேன். பெருசா இருந்துச்சுன்னா 3 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. நம்ம எப்பயுமே வெங்காயம் தக்காளி வதக்கிற போது கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டோம்னா அது நமக்கு டக்குன்னு வதங்கிரும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சு. இப்ப இது கூட 50 கிராம் அளவுக்கு மீல் மேக்கரை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கங்க. அதை தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு உள்ள சேர்த்துடலாம். மீல் மேக்கர் சேர்த்து செய்யற போது நமக்கு தக்காளி சாதம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சைடு டிஷ்ஷும் எதுவும் தேவைப்படாது. நீங்க விருப்பப்பட்டா மீல் மேக்கர் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இப்ப மீல் மேக்கர் உள்ள சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுறலாம். நீங்க மீல் மேக்கருக்கு பதில் 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி கூட சேர்த்து செய்யலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு டைம் லைட்டா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோங்க, அதனால மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த கரம் மசாலா நான் ஃப்ரெஷ்ஷா வீட்டில் அரைச்சது தாங்க. அதோட ரெசிபி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். தேவைப்பட்டா எப்படி பண்றதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் பொடியா கட் பண்ண கொஞ்சம் புதினா இலை, அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை. புதினா நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க. சேர்த்து செஞ்சோம்னா தக்காளி சாதம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. புதினா சேர்க்காம கூட செய்யலாம், நல்லாவே இருக்கும். பாருங்க, இப்ப மசாலா பொருள் எல்லாம் மீல் மேக்கரோட நல்லா சேர்ந்து வதங்கிடுச்சுங்க. இப்ப இது கூட நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ள சேர்த்துடலாம். சாப்பாட்டு அரிசி அப்படிங்கறதுனால நான் 1/2 மணி நேரம் போல ஊற வச்சேங்க. இதே நீங்க பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா அரிசி எடுக்கிறதா இருந்தா அதிக நேரம் ஊற வைக்க வேண்டியது கிடையாது. 10 நிமிஷம் போல ஊற வச்சீங்கனாலே போதும், அது நல்லா ஊறிடும். இப்ப அரிசி உள்ள சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்ப இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். சாப்பாட்டு அரிசி அப்படிங்கறதுனால 1 கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அளவு சரியா இருக்கும். சாதமும் நல்லா உதிரியா வெந்து வரும். இப்ப நம்ம 2 கப் அரிசி எடுத்திருக்கோங்க, அதுக்கு 3.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்பதான் அளவு சரியா இருக்கும். இதே நீங்க பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா அரிசி எடுக்கிறதா இருந்தா 1 கப்புக்கு 1.5 கப் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுறலாம்.
இப்போ கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு காரம் குறைவா இருந்தாலும் தேவையான அளவு சேர்த்துடுங்க. எப்பயுமே நம்ம தக்காளி சாதம் பிரியாணி எல்லாம் செய்யற போது உப்பு வந்து ஒரு கல் தூக்கலா இருக்கணுங்க. அப்பதான் சாதம் வெந்து வரும்போது டேஸ்ட் வந்து கரெக்டா இருக்கும். இப்போ உப்பு குறைவா இருக்குங்க. நான் இன்னும் கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயம் தக்காளி வதங்குற போது கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைனா மட்டும் அளவா சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுறலாம். லைட்டா கலந்ததுக்கு அப்புறமா குக்கருடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்ல 2 விசில் வேக விட்டுருங்க. 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். 2 விசில் இருக்கட்டும். பாருங்க இப்ப குக்கர் 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம தக்காளி சாதம் நல்லா கம கமன வாசனையா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப சாதம் உடஞ்சிடாம இதை லைட்டா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். நாம தக்காளி சாதத்துக்கு புதினா மல்லி அப்புறம் மீல் மேக்கர் எல்லாம் சேர்த்ததுனால அதோட பிளேவர் வந்து பிரியாணி மாதிரியே இருக்கு. டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இதுக்கு சைடு டிஷ்ஷும் எதுவும் தேவையில்லைங்க. கூட கொஞ்சமா ஆனியன் பச்சடி வச்சு சாப்பிட்டாலே போதும், ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதாங்க நம்ம தக்காளி சாதம் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.